வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? இப்ப நம்ம பார்க்க போற படம் பராசக்தி. 2 மணி நேரம் 43 நிமிஷங்கள் டியூரேஷன்ல UA சர்டிபிகேட் வாங்கியிருக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா படம். சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா மற்றும் பலர் நடிப்புல சுதா கொங்கரா இயக்கத்துல GV பிரகாஷ்குமார் இசையில உருவான படம் இது. தன் மொழி, தன் அடையாளம், தன் உரிமை காக்கன்னு ஒரு இளைஞன் சீறி எழுந்து எழுச்சியை உருவாக்குற 1960களின் போராட்ட கதை தான் பராசக்தி. தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்பு காலத்துல மக்கள் சந்திச்ச அவமதிப்புகள், அரசு அடக்குமுறைகள், அதுக்கு எதிராக இளைஞர்கள் எழுப்பும் மொழி புரட்சி தான் கதையின் மையம். சிவகார்த்திகேயனுடைய செழியன் கதாபாத்திரம் ஒரு சாதாரண இளைஞனா கல்லூரி மாணவனா இருந்து ஒரு போராளியா மாறுற பயணம் தான் இந்த படம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு வாய்ஸ் ஓவர்ல மொழிக்காக எவனாவது உயிர் கொடுப்பானான்னு கேக்குறீங்களா? மொழின்னா வெறும் சத்தமும் எழுத்தும் மட்டும் இல்ல, அது ஒரு இனத்தோட மூச்சு காத்து, அடையாளம்னு சொல்லி ஸ்காட்லாண்டையும் பாகிஸ்தானையும் உதாரணம் காட்டி நாம இப்ப விழிச்சுக்கலன்னா தமிழ் இனமும் ஆபத்தை சந்திக்கும்ன்ற கருத்தோட தொடங்குது படம். படம் ஆரம்பிக்கிற முதல் 10 நிமிஷங்கள்லயே 1959 காலத்தின் தமிழ்நாட்டை கண் முன்னாடி கொண்டு வந்துடுறது மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் மற்றும் விஷுவல் டோன் மிக தத்ரூபமா சூப்பரா இருக்கு. ரயில் தண்டவாளத்துல நின்று ரயில மறிக்கிற நிழல் உருவத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வர்ற ஹீரோ அறிமுகம் மாசாவும் உணர்ச்சியோடும் ஒரு போராளியின் தீவிரத்தை காட்டுது. ரயில்வே வேலைவாய்ப்பு விளம்பரம் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல மட்டுமே வந்ததுனால கொதிப்படைகிற தமிழ் மாணவர்கள் ரயில மறிச்சு தீ வைக்கிறாங்க. அவங்கள ஒடுக்க மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகளும், அதுக்கு சில அரசியல்வாதிகள் துணை போறதும், பலர் எதிர்த்து குரல் கொடுக்கறதும்னு தீப்பிழம்பின் உஷ்ணம் ஒரு புறம், வசனங்களின் உஷ்ணம் மறுபுறம்னு அக்னி பிழம்பா வெடிக்கிற முதல் பாதி திரைக்கதையில இந்த ரணகலத்திலையும் கிளுகிழுப்பான்ற மாதிரி ஹிந்தி சொல்லித்தர்ற டீச்சருக்கும் நாயகனுக்கும் இடையில ரொமான்ஸும் மெல்லிய இழையா ஓடுது. டூயட்டோட தொடங்குற 2வது பாதியில கொஞ்சம் காதல், கொஞ்சம் தம்பி சென்டிமெண்ட், நிறைய வன்முறைன்னு போகிற திரைக்கதையில மத்திய அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் விறுவிறுப்பை கூட்டியிருக்கு. சில இடங்கள்ல அரசியல் வசனங்கள் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால மாஸ் ஆடியன்ஸுக்கு சில காட்சிகள் புரிய சிரமமா இருக்கலாம். சில வசனங்கள் படத்துக்கு சவாலா அமைஞ்சிருக்கு. குறிப்பா, அம்மா நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கு இல்ல, திருப்பி அடிக்கணும், வரலாறு படைக்கணும் போன்ற வசனங்களும், மொழி பற்று இருக்கலாம்ப்பா, ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது மொழி வெறின்னு சொல்ல, சார் நாங்க தமிழ மொழியா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க தான் அது வெறியா மாத்திக்கிட்டு இருக்காங்கன்ற வசனமும், அவங்க எல்லாம் டெல்லி அரசியல்வாதிங்க, இப்போதைக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க, அதையெல்லாம் நம்பாதீங்கன்ற வசனத்தையும் சொல்லலாம். இது தவிர பல இடங்கள்ல பீப் போட்டு சில வார்த்தைகளை மறைச்சிருந்தாலும் எளிதா யூகிக்கும்படி தான் இருக்கு. நீதி பரவட்டும்ன்ற வாசகமும் புறநானூறு படையன்றதும் எழுச்சிக்கு எழில் கூட்டியிருக்குன்னு சொல்லலாம். படத்துல ரயில் ஒரு கதாபாத்திரமாவே மாறி ஆரம்பம் முதல் கடைசி காட்சி வரை கதையோடு சேர்ந்தே பயணிச்சிருக்கிறது சிறப்பு. ஒரு நீளமான டிஸ்கிளைமரோட படம் தொடங்கினாலும் படத்துல வர்ற அநேக முக்கிய அரசியல் கதாபாத்திரங்களும் வசனங்களும்